வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி சமோசா பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்போல்லாம் பஃப் ஷீட் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ், வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வெறும் இன்றைக்கி வெங்காய தக்காளி மட்டும் வச்சு பண்ண போகிறேன். நல்லா ஸ்லைஸ்டு பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சமாக பூண்டு நறுக்கி போட்டுக்கோங்க. இதோட உருளைக்கிழங்கு இருந்தால் கூட மேஷ் பண்ணி போடலாம். நான் வெறும் வெங்காய தக்காளி ஸ்டஃபிங் மட்டும் தான் பண்ணுறேன். உண்மையாகவே இதுவுமே சூப்பராக இருந்தது. நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இது எல்லாமே கூட வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய், சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பஃப் ஷீட்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம ஸ்லைஸ்டு வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 8 சமோசா வந்திருந்தது இந்த குவான்டிட்டி பண்ணுறதுக்கு. எனக்கு போதுமான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக கரம் மசாலா, காஷ்மீரி தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு சாட்டேட் பண்ணிக்கிட்டேன். இதோடு நம்ம பஃப் ஷீட் எப்படி சமோசா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதாவை தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த பேஸ்ட் மாதிரி ஒட்டும். சமோசா ஷேப்புக்கு வந்துடும் நமக்கு. வித்தின் 20 மினிட்ஸில் எனக்கு ஈஸியான ஒரு ஹோம்மேட் சமோசா ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி இனிமேல் வந்து நமக்கு வந்து வின்டர் சீசன் வந்துடுச்சு, இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. பஃப் ஷீட்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வீட்டிலே போட்டிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக வரும். இது தின் லேயர்ஸ் ஸ்லைஸ்டு பண்ணி சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டஃபிங்குமே நல்லா இருந்தது. சிம்பிள் ஸ்டஃபிங் தான், ஆனாலும் சூப்பர் அல்டிமேட்டாக இருந்தது. இப்போ நம்ம குட்டியாக ஒரு கடாயை வச்சு ஒரு சமோசாவாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையரும் இருக்குது. வித்தவுட் ஆயில் சாப்பிட்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் 2 சமோசா ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன். அதுவுமே ஒரு 7 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இது வந்து ஆயில் ஃப்ரைடு. இது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஷேப்பு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சமோசாவாக போட்டு எடுத்துடுறேன். நீங்கள் கரெக்டாக அந்த மைதா மாவு வச்சு தண்ணியில் லைட்டாக கலந்து நம்ம பேஸ்ட் மாதிரி வச்சா தான் அந்த மூடாப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. உண்மையாகவே நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் போட்டு எடுத்து சாப்பிட்ருங்க. அதான் நல்லது உடம்புக்கு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக உள்ள ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு வந்துட்டு ஈவினிங் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். லெமன் டீ ரெடி பண்ணியிருந்தோம். இதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருந்தது. நான் சுகர் ஆட் பண்ணிப்பேன், மற்றவங்களாம் ஹனி ஆட் பண்ணிக்கினாங்கண்ணே. லெமன் டீயுமே வெறும் சிம்பிள் தான். புதினா, டீ தூள் அது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஏர் ஃப்ரையரில் நாங்கள் ரெடி பண்ணது, வித்தவுட் ஆயில். உண்மையாகவே இதுவுமே சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.